சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். தமிழ் செல்வி அப்பத்தா, வசந்தி, செல்லப்பாண்டி எல்லார்கிட்டையும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. என்னுடைய குழந்தை எங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பத்தா சொல்கிறாங்க, என்ன தமிழ் செல்வி எங்ககிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்குற? உன்னுடைய குழந்தைய தானே இப்போ நீ நல்லபடியாக பார்த்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அப்பத்தா என்கிட்டயே பொய் சொல்கிறீங்களா? ஏன் எனக்கு தெரியாதா? எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை தமிழ் செல்வி, நீ எங்கள் பேச்சை கேட்கணும், என்னை புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, என்ன அப்பத்தா சொல்கிறீங்க? என்னுடைய குழந்தைய பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, இல்லை நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது, அப்பத்தா எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், என்னுடைய இன்னொரு குழந்தை எங்கே அப்படின்னு கேட்கும்போது, தமிழ் செல்வி நானும் உண்மையை சொல்கிறேன், குழந்தைய நான் சேதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அப்பத்தா என்ன பேசுகிறீங்க? என்னுடைய குழந்தைய எதுக்காக சேதுக்கிட்ட கொடுத்தீங்க? என்னை பற்றி புரிஞ்சுக்கல, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்கல, கொஞ்சம் கூட யோசிக்காம ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைக்கிற சேதுக்கிட்ட என்னுடைய குழந்தைய கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? என்கிட்ட சொல்லாம என்ன கேட்காம எப்படி நீங்க இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தமிழ்செல்வி சொல்லும்போது, போதும் அப்பத்தா, என்னுடைய குழந்தை எனக்கு வேணும், என் குழந்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ என் குழந்தைய பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு நினைக்கும்போது என்கிட்ட சொல்லாமல் எனக்கே தெரியாமல் என் குழந்தைய உங்களுடைய பேரை சேதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்பத்தா, நீங்கள் இப்படி செஞ்சுருக்கவே கூடாது, நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. அம்மா என்னம்மா இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்பா நீங்களும் எனக்காக பேசலையா? என்னுடைய குழந்தைய நான் பார்த்துக்கவே முடியாதுன்னு நீங்களே யோசிச்சு ஒரு முடிவெடுத்தா எப்படி? என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனால் சேது கண்டிப்பாக என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க மாட்டார். தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம, என்னை பற்றியே யோசிக்கல, என் குழந்தைய பற்றியே சேது யோசிக்க போகிறாரு? சேதுக்கு அவரோட வாழ்க்கை தான் முக்கியம், அவர் யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கவே மாட்டார், எல்லார் பேச்சும் கேட்பாரு, ஆனால் என் பேச்சை மட்டும் கேட்கவே மாட்டார். நீங்கள் எதுக்கு அப்பத்தா இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க தமிழ்செல்வி. உடனே செல்லப்பாண்டி சொல்கிறாங்க, தமிழ்செல்வி இங்கே அப்பத்தா இப்படி செய்வாங்கன்னு எனக்கே தெரியாது, நாங்கள் குழந்தை எங்கன்னு தெரியாமல் ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருந்தோம், அந்த சமயம் அப்பத்தா மறுபடியும் திரும்பி வந்த உடனே நாங்கள் உண்மை என்னன்னு கேட்டப்ப தான் இந்த குழந்தைய சேதுவே பார்த்துக்கிட்டோம். தமிழ்செல்வி இப்போ தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுவா, இந்த குழந்தைய பார்த்துக்கவே முடியாது, தமிழ்செல்விக்கு நல்லபடியாக படித்து முன்னேறணும், அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையால தான் சேதுவும் தமிழ்செல்வியும் மறுபடியும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்பத்தா சொன்னதை கேட்டு நாங்களும் பொறுமையா இருந்தோம். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு உன் மேல ரொம்ப அக்கறை இருக்கு, உன்னை கேட்காம இப்படிலாம் நாங்க செய்வோமா தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீங்க என் பேச்சு தான் கேட்பீங்க, ஆனா இப்ப அப்பத்தா செஞ்சதெல்லாம் சரின்னு அமைதியா இருக்கிறீங்களே, இதெல்லாம் சரியா? நீங்க யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம், என்னை பற்றியும் என் குழந்தைய பற்றியும் நீங்கள் யாரும் யோசிக்கவே வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், நானே சேது வீட்டுக்கு போகிறேன், சேதுக்கிட்ட பேசி என் குழந்தைய கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். ஏன்பா நம்மக்கிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை, அதனால் என் குழந்தைய பார்த்துக்கவே முடியாதுன்னு நீங்களும் அம்மாவும் நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே வசந்தி அழுதுகிட்டே, என்ன தமிழ்செல்வி இப்படிலாம் பேசுகிற, என் பேத்தி என் பேரன் இவங்கள என்னால் பார்த்துக்க முடியாதா? தமிழ்செல்வி அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ எங்களை புரிஞ்சுக்காம பேசுகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா நீங்கள் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கீங்க, என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல, ஆனால் இந்த உண்மையை சொல்லவே கூடாதுன்னு அப்பத்தா பேச்சை கேட்டு எதுக்காகம்மா இப்படி அமைதியாக இருந்தீங்க? அம்மா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்பத்தா ஏதோ ஒரு உண்மையை என்கிட்ட சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் இப்படி என்னுடைய குழந்தைய சேதுக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, என்னுடைய குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும், எங்கள் மேலே எப்பயுமே சேதுக்கு அக்கறை இருந்ததில்லை, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் சேது இப்படி எப்பயுமே எல்லார் பேச்சும் கேட்பாரு, ஆனால் என் பேச்சை என்றைக்கும் கேட்க மாட்டார், என் குழந்தைய சேதுவால் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் சேது மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, இனியாவது சேதுவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கட்டும், நான் தான் அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கேன்னு என்னை புரிஞ்சுக்காம தானே சேது தேவையில்லாமல் பேசினாரு, தமிழ்செல்வியை மன்னிக்கவே மாட்டேன், தமிழ்செல்வியை ஏற்றுக்கவே மாட்டேன், இப்படி என் அப்பாவுக்கு பிரச்சனை செஞ்சது தமிழ்செல்வி தான் அப்படின்னு என்னை புரிஞ்சுக்காம பேசின சேது என்னை ஏற்றுக்கல, ஆனால் என்னுடைய குழந்தைய மட்டும் ஏற்றுப்பாரா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்கும்போது அப்பத்தாவால் பதில் பேச முடியல.
உடனே தனம் சொல்கிறாங்க, அக்கா கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பத்தா கிட்ட பேசி எப்படியாவது சேது மாமா கிட்ட இருக்கிற குழந்தைய வாங்கிட்டு வர சொல்லலாம். அப்பத்தா, நீங்கள் தானே எங்ககிட்ட சொல்லாமல் குழந்தைய எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க. இப்போ நீங்களே குழந்தைய வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, தனம் என்ன பேசுகிற? அதெல்லாம் சேது குழந்தைய நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இந்த வசதியான வாழ்க்கை வேண்டான்னு நான் எப்படி என் அம்மா வீட்டுக்கு வந்தனோ அதே மாதிரி என் குழந்தைக்கும் எந்த வசதியும் வேண்டாம். என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப கோவமா தமிழ்செல்வி அப்பத்தா கிட்டேயும் இங்கே செல்லப்பாண்டி எல்லார்கிட்டேயும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வந்த உடனே ராஜாங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே தனம், அக்கா வேண்டாங்க்கா, நீ ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ எதுக்குக்கா அங்கே போகணும்? அக்கா அப்பத்தா கிட்ட நானே பேசுகிறேன். அக்கா இல்லைன்னா நாங்கள் பேசி சேது மாமா கிட்ட பேசி குழந்தைய வாங்கிட்டு வரோம். நீ கொஞ்சம் பொறுமையாரு. அக்கா இந்த குழந்தைய கொடுக்கா, நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனம் உடனே தமிழ்செல்வி கிட்ட பேசிட்டு அவங்க கூடவே கிளம்பி போகிறாங்க. அப்பத்தா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. என்ன செல்லப்பாண்டி இதெல்லாம்? நான் சொன்னால் தமிழ்செல்வி புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். சேது தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். இப்போ தமிழ்செல்வியும் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. வசந்தி சொல்கிறாங்க, இதுக்கு தானம்மா சொன்னேன். நீங்கள் எதுக்கு எங்ககிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்க? பாருங்கள், தமிழ்செல்வி ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்பி போகிறா. சரி வாங்க, தமிழ்செல்வி எங்கே போகிறா, என்ன செய்கிறான்னு பார்ப்போம். தமிழ்செல்வி ரொம்ப பாவம். இப்போ ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருக்கா. இதில் தேவையில்லாமல் அங்கே போய் பிரச்சனை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ்செல்வி எங்கே கிளம்பி போகிறாங்கன்னு பார்க்குறதுக்காக செல்லப்பாண்டி, வசந்தி எல்லாரும் வராங்க. இங்கே தனம் சொல்கிறாங்க, அக்கா இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சேது எங்கே இருக்காரோ அங்கே தான் போகணும். என் குழந்தைய பார்க்கணும். என் குழந்தைய உடனே நான் இங்கே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனமும் தமிழ்செல்வியும் சேதுவோட வீட்டுக்கு ஆட்டோவில் வராங்க. இங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சேது தன்னுடைய குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐஸ்வர்யாவை பற்றி யோசிக்காமல் ரொம்ப அமைதியாக இங்கே தமிழ்செல்வி இந்த வீட்டில் இருந்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னுடைய குழந்தைய ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது அங்கே ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, என்ன ஐஸ்வர்யா, ஏன் அமைதியாக இருக்க? நீ தான் இந்த வீட்டுக்கு மருமக, சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே? சேதுக்கிட்ட சந்தோஷமாக பேசு. இனி சேது மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னுடைய பேச்சு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி அத்தை சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வந்துட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து என்னை கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை. குழந்தைய தான் நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. இதுக்கு தான் இந்த கல்யாணத்தை நீங்கள் செஞ்சு வச்சிங்களா? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்போ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நான் நல்லா அனுபவிக்க போகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐஸ்வர்யா இப்படிலாம் பேசுகிற? நான் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன், சப்போர்ட் பண்ணுவேன். சேது உன்னை புரிஞ்சுப்பாரு, கொஞ்சம் பொறுமையாரு. அது மட்டும் இல்லாமல் நீ சந்தோஷமாக இருக்கணும். இந்த வீட்டு மருமகளாக இருந்துக்கிட்டு நீ எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற? இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சது நான் தானே. என்ன தான் சேது இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலும் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு மண்டபத்தில் பேசினாலும் நான் தானே உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினேன். இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வச்சுருக்கேன். நீ எதுக்காக இவ்வளோ யோசிக்கிற? சேதுக்கிட்ட நான் பேசுகிறேன். மோகனா அண்ணி இனி குழந்தைய பார்த்துப்பாங்க. நீ சேதுக்கிட்ட நல்லபடியாக பேசி சேதுவை புரிஞ்சுக்கணும். சேதுவும் நீயும் ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு பேசும்போது, சரி நீங்களே மோகனா அத்தைக்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. மோகனா கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சேது தான் தன்னுடைய குழந்தை முக்கியம்னு நினச்சாலும் நீங்கள் ஐஸ்வர்யாவை பற்றி யோசிக்க வேண்டாமா? ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா சேதுவோட குழந்தைய நீங்கள் தான் பார்த்துக்கணும். இங்கே அத்தை இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இங்கே ஐஸ்வர்யாவும் சேதுவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படின்னு மோகனா கிட்ட சொல்லும்போது, அங்கே மோகனா, சேது குழந்தைய கொடு சேது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சேது. எவ்வளோ நேரம் நீயே பார்த்துக்க முடியும்? நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசிட்டுரு, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன்னு மோகனா பேசும்போது, இல்லைம்மா என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். என் குழந்தைய நீங்களும் பார்த்துக்க வேண்டாம், ஐஸ்வர்யாவும் பார்த்துக்க வேண்டாம். நான் தான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன்லம்மா. ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை. இப்போ ஐஸ்வர்யா கிட்ட எதுக்காக நான் பேசணும்? எனக்கு என்னுடைய குழந்தை தான் முக்கியம். ஐஸ்வர்யா வேணும்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போகட்டும், கொஞ்ச நாள் அங்கேயே இருக்கட்டும். நானும் இந்த வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு பேசும்போது ஐஸ்வர்யா சேதுவை பார்க்குறாங்க. ஈஸ்வரி என்ன சேது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சேது நீ எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ குழந்தையத்தா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அம்மா
என்னுடைய குழந்தைய நானே பார்த்துப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே தமிழ்செல்வி தனம் வந்து நிற்கிறாங்க. உடனே இந்த தமிழ்செல்வி எதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும்போது சேது ரொம்ப கோவமா, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. நானும் அதே தான் சொல்கிறேன், என் குழந்தைய எதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க தமிழ்செல்வி. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் தமிழ்செல்வி தான் அப்படின்னு என்னை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பீங்க. நான் மாசமாக இருக்கேன்னு கூட என்னை புரிஞ்சுக்காம நான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்புனாலும் தேடி வந்து என்கிட்ட சந்தோஷமாக பேசி என்னை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்வீங்க. இதில் என் குழந்தைய நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு எப்படி நம்பிக்கை வரும்? என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க தமிழ்செல்வி. உடனே சேது சொல்கிறாரு, இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது, என் குழந்தைய நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் நானே இந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை, அதனால தான் என் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனேன். நீங்கள் எப்படி என் குழந்தைய ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? நீங்கள் ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு நீங்கள் யோசிக்கும்போது என் குழந்தைய பற்றி இனி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. இந்த ஐஸ்வர்யா என் குழந்தைய பார்த்துக்கணுமா? எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டு இத்தனை நாள் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டது நான் தானே. இப்போ இந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கும்போது என் குழந்தைய அப்பத்தா கொண்டு வந்து கொடுத்தாலும் என்னால் பார்த்துக்க முடியாதுன்னு தானே சொல்லணும். ஏன்னா நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கணும். குழந்தைய நானே பார்த்துக்கிறேன்னு சொல்வீங்க. என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செஞ்சீங்க. உங்களை நம்பி என் குழந்தைய வேற இங்கே உங்ககிட்ட வேற கொடுக்கணுமா? அப்படிலாம் முடியவே முடியாது. என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தனம் கொண்டு வந்த இன்னொரு குழந்தைய பார்த்த உடனே இங்கே ராஜாங்கம், மோகனா, சேது எல்லாரும் தனம் கொண்டு வந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து மோகனா உடனே அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. அத்தை, போதும் அத்தை, நீங்கள் என் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ இங்கே ராஜாங்க மாமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே என்னை பற்றி நீங்கள் யோசிக்கல. தமிழ்செல்வியால் தான் பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்களும் என்ன தானே சந்தேகப்பட்டீங்க. உண்மை என்னன்னு சேது கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் தாமரை பேச்சை கேட்டு சேதுவால தான் பிரச்சனை வந்திருக்கு, சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னப்ப நான் மட்டும்தான் சேது எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு சப்போர்ட் பண்ணேன். சேதுவுக்காக உண்மையை கண்டுபிடிச்சேன். ஆனால் சேது எனக்கு ஒரு பிரச்சனைனா கண்டுக்கவே மாட்டாரு. ஆனால் எப்பயுமே சேதுவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். அதெல்லாம் சேது யோசிக்கவே இல்லை, நினச்சி பார்க்கவும் இல்லை. இந்த வீட்டு மருமகளாக இருந்து உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியே செஞ்சேன். ஆனால் யாருமே என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, புரிஞ்சுக்கல. ஏன்னா உங்களை மாதிரி என்கிட்ட நிறைய வசதி இல்லை, பணம் இல்லை. இந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரவே கூடாதுன்னு நினச்சிங்க. அதனால தான் என்னை கண்டுக்காமல் இருந்துட்டீங்க. பரவாயில்ல, நான் தான் என் வாழ்க்கையில் இனி சேது வேண்டான்னு யோசனை பண்ணிட்டேனே. அப்புறம் என் குழந்தை மட்டும் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கணும்? என்னுடைய குழந்தைய கொடுங்க சேது அப்படின்னு சேது கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறாங்க. உடனே சேது இதை எதிர்பார்க்காததுனால இங்கே உடனே ராஜாங்கத்தை பார்க்குறாங்க. இங்கே எப்படியாவது அப்பத்தா சொன்ன மாதிரி இந்த குழந்தையாவது என்கிட்ட இருக்கட்டும்னு நினச்சேன். இந்த குழந்தைக்காக நான் வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சேன். ஆனால் தமிழ்செல்வி இப்படிலாம் பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு சேது யோசிக்கிறாரு. உடனே தமிழ்செல்வி கேள்வி கேட்குறாங்க, என்ன சேது ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானே குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. என் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க. என் குழந்தைய புரிஞ்சுப்பீங்களா? என் குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்களா? எப்படி உங்களை நம்ப முடியும்? ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணியிருக்கணும். தமிழ்செல்வி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, தமிழ்செல்விக்கு 2 குழந்தை பிறந்திருக்குன்னு யோசனை பண்ணியிருந்தா நீங்கள் என்னை தேடி வந்திருப்பீங்க. தேடி வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா நானும் என் குழந்தைங்களுக்காக உங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக உங்கள் வீட்டு மருமகளாம் கிளம்பி வந்திருப்பேன். ஆனால் இனி அப்படிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் செஞ்ச இந்த வேலையை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. அதே மாதிரி இங்கே வசதியான வாழ்க்கை இருக்குது, இங்கே வசதியாக இருக்கலான்னு சொன்னீங்கல்ல, நான் நல்லா படித்து கண்டிப்பாக நினச்ச மாதிரி பெரிய வேலைக்கு போவேன். என் குழந்தைக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வேன். ஆனால் என்றைக்கும் உங்ககிட்ட வந்து உதவி கேட்கவே மாட்டேன். நீங்கள் எனக்கு நல்ல வீட்டுக்காரராகவும் இல்லை, என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கவே மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க. என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணுன்னு எனக்கு தெரியும். எப்பயுமே என்னை ஏளனமாக பேசுவீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ்செல்வி படிக்கக்கூடாது, எங்கள் பேச்சை தான் கேட்கணுன்னு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சீங்க. ஆனால் இப்போ நான் நினச்ச மாதிரியே நல்லபடியாக என் படிப்பையும் முடிக்க போகிறேன். கண்டிப்பாக இனி உதவி கேட்டு உங்கள் வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஏன் உங்ககிட்ட நான் பேச போகிறதும் இல்லை. நான் பேசாமல் வெளியூருக்கு போகலான் இருக்கேன். இனி நீங்கள் நினச்சாலும் என்கிட்ட பேசவும் முடியாது,
குழந்தைய பார்க்கலான்னு நினச்சாலும் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது மோகனா சொல்கிறாங்க, என்ன தமிழ்செல்வி இப்படிலாம் பேசுகிற, என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டு வாரிசை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை என்ன சொல்கிறீங்க, இத்தனை நாள் நான் மாசமா இருந்தேன், என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா, இந்த வீட்டு மருமகளா எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருந்திருப்பேன், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்த உடனே நீங்கள் தேவையில்லாமல் பேசுவீங்க, நானும் என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், இப்படி தானே நடந்துட்டு இருந்திருக்கு, நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சிக்க வேண்டாம், என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க வேண்டாம், இந்த வீட்டு வாரிசை பார்த்துக்கணும், நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். உங்கள் பையன் சேது எப்பயுமே உங்கள் பேச்சை தானே கேட்பாரு, அதே மாதிரி இருக்கட்டும். எனக்காக இங்கே சேது யோசித்து பெருசாக எதுவுமே செய்யலை, இனியும் சேது எனக்காக எதுவும் செய்ய வேண்டாம், என் குழந்தையவும் பார்த்துக்க வேண்டாம், என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், இந்த வீட்டில் இருக்க வசதியெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே மோகனா சொல்கிறாங்க, நீ இப்படிலாம் பேசுவேன்னு நான் யோசிக்கவே இல்லை தமிழ்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நான் என்ன உங்கள் வீட்டு மருமகளா, சந்தோஷமாக உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறதுக்கு, நீங்கள் தான் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறீங்க. ராஜாங்க மாமா, நீங்கள் எனக்காக எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க, நான் படிக்கணுன்றதுக்காக மனசு மாறினீங்க, ஆனால் சேது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு சரியாக சொல்லி கொடுக்கல, அதனால தான் உங்கள் பையன் சேதுவோட வாழ்க்கை இந்த நிலமையில இருக்குது, என் குழந்தைங்கள பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ராஜாங்கம் மோகனா கிட்ட சொல்கிறாங்க, இந்த பணத்தை தமிழ்செல்வி கிட்ட கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே மோகனா அங்கே வந்துட்டு தமிழ்செல்விக்கு பணத்தை கொடுக்குறாங்க. எதுக்கு அத்தை இந்த பணம் அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்படி தனியாக அந்த குழந்தைய பார்த்துப்ப அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அத்தை, இந்த குழந்தைய வந்து நான் இத்தனை நாள் நல்லபடியாக தானே பார்த்துக்கிட்டேன், இனியும் பார்த்துக்க என்னால் முடியும்னு சொல்லும்போது, நீ எங்கேயும் வேலைக்கு போகலை, உன்னை பார்த்துக்கிறது செல்லப்பாண்டியும் வசந்தியும் தான், அப்படி இருக்கும்போது நீ எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும்னு கேட்குறாங்க. என்னால் பார்த்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அதுவே போதும், உங்களுடைய பணம் சொத்து எதுவுமே எனக்கு வேண்டாம், ஆனால் நீங்கள் தேடி வந்து பிரச்சனை செய்கிறது, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்குறது, குழந்தைய பார்க்கணுன்னு எங்கள் வீட்டுக்கு வரதுன்னு இப்படி நீங்கள் செய்யாமல் இருந்தாலே எனக்கு போதும். சேதுவை பற்றி மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்க உங்களை பற்றியும் என் குழந்தைக்கு தெரியவே வேண்டாம், அதனால் நீங்கள் கொடுக்குற இந்த பணத்தையும் வாங்கிக்க போகிறதில்ல, சொத்து பணம் இதெல்லாம் கிடைக்கும்னு நான் இவ்வளோ நேரம் பேசவும் இல்லை, எதையும் எதிர்பார்க்காம என் குழந்தைக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன், பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், நான் சந்தோஷமாக கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து குழந்தையோட கிளம்பி வராங்க. அப்பத்தா தமிழ்செல்வி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. பாத்தியா சேது, என் பேத்தி தமிழ்செல்வி இப்படிலாம் வந்து பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் இந்த குழந்தைய கொண்டு வந்தேன், ஆனால் இப்போ தமிழ்செல்வி தன்னுடைய 2 குழந்தைக்காகவும் வெளியூருக்கு போகிறேன்னு சொல்கிறா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, தமிழ்செல்வி சொன்ன மாதிரியே தன்னுடைய குழந்தைய ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பா சேது, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சுப்பாரு, இந்த ஐஸ்வர்யாவை நம்பி நீ ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஈஸ்வரி பேச்சை கேட்ட, அதனால் நீ தான் நல்லா அனுபவிக்க போகிற, தமிழ்செல்வி இனி அவளுடைய வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்காங்க அப்பத்தா. உடனே ராஜாங்க வந்து, அம்மா நீங்களாவது நம்ம வீட்டில் இருங்கம்மா, நீங்கள் எதுக்குமா அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது, என்ன ராஜாங்கம், எப்படியாவது தமிழ்செல்வியும் சேதுவும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் இனி அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லும்போது பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கிறாரு சேது. உடனே ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷமா சேதுகிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன சேது மாமா, தமிழ்செல்வி இப்படிலாம் பேசுகிறாங்க, நீங்கள் எதுக்காக ரொம்ப யோசிக்கிறீங்க, தமிழ்செல்வி தான் சொல்லிட்டாங்கல்ல என் குழந்தைய நானே பார்த்துப்பேன்னு, அப்புறம் நீங்கள் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, நமக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இனி நீங்கள் தமிழ்செல்வியை பற்றி யோசிக்க வேண்டாம், நம்ம வாழ்க்கையை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஐஸ்வர்யா இப்படி சந்தோஷமாக பேசும்போது ரொம்ப கோவமாக சேது ஐஸ்வர்யாவை பலார்னு வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே இங்கே ஐஸ்வர்யா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரியத்தை நீங்கள் தானே சொன்னீங்க சேதுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், பாருங்க சேது என்னை புரிஞ்சுக்காம இப்படி தமிழ்செல்வியை பற்றி யோசிக்கிறாரு, தன்னுடைய குழந்தைய பற்றி யோசிக்கிறாரு, இந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் சேது கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கவே மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ராஜாங்கம் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டோம், இனி சேது என் பேச்சை கேட்பாருன்னு நினச்சேன், ஆனால் இப்போ சேது என்னை புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாருன்னு சேது மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க ஐஸ்வர்யா.